வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் மிக எளிதில் நமக்கு கிடைக்கும், விலை குறைவாகவும் இருக்கும். ஆனால் அதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான பல ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இருக்குது. உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை நமக்கு நீக்கி பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது தான் எலுமிச்சம் பழம். ஸோ இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். கால்சியம், பொட்டாசியம், நார்சத்து, விட்டமின் ஏ, இரும்புச்சத்து இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொண்டு கிருமி நாசினியாக செயல்பட்டு பல்வேறு விதமான மருத்துவமைகளை எப்படி நமக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய பின்புலம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம குறைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய உணவுகளில் எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த அழுத்த பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். நரம்புகள் நமக்கு இறுக்கங்கள் தென்படும் பொழுது அந்த ப்ராப்ளத்தை தான் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காது. ரத்த ஓட்டத்தில் தடைபாடு ஏற்படும். அப்போது இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம். உடலுக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காதல சுறுசுறுப்பாகவே நம்ம இருக்க மாட்டோம். அதனால தான் அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை நம்ம தளர்த்தணும். அதுக்கு பொட்டாசியம் சத்து வேணும். வளமான அளவில் பொட்டாசியம் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்கிறதால ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் ஜூஸாக தினமும் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க. அந்த பிபி பிரச்சனை விடுபடுவீங்க. நரம்புகள் உங்களுக்கு தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். குறிப்பாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைத்துக் கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக அதிக கலோரிகளை எரித்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உடல் எடையை குறைக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு தினமும் காலையில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி கொழுப்புகளை எரித்து ஆற்றலாக மாற்றி உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். எலுமிச்சை ஜூஸ் அப்படிப்பட்ட ஒரு ஜூஸ் தான். பசியை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உடல் எடையை குறைக்கும். ஸோ நீங்கள் நம்பலாம், தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் ஒரு டம்ளர் ஜூஸ் ஆகி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்களே, அந்த நுண்ணுயிர் தொற்றுகளினுடைய தாக்கத்தால் நமக்கு தொண்டைகளில் வீக்கம், வலி, தொண்டை கோளாறுகள் ஏற்படும். இதன் மூலமாக கரகரப்பான குரல் தென்படும். சளி, இருமல் போன்ற வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த கிருமிகளை நீக்குவதற்கு உயர்தர கிருமி நாசினியை அங்கே செலுத்தணும். ஸோ நாம் எலுமிச்சை ஜூஸில் பார்த்தோம்னா அது ஒரு உயர்தர கிருமி நாசினி. அதனால் நீங்கள் அதை உங்களுடைய வாய்களில் நீங்கள் வாய்களில் ஊற்றி வாய் கொப்பளிப்பதன் மூலமாகவும் அந்த தொண்டை வலியிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் எலுமிச்சை ஜூஸை தொண்டையில் நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் விழுங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த உயர்தர கிருமி நாசினிகள் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் விலகிடும் போது தொண்டை வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் தான். மற்றும் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுல ஆரம்பித்து உங்களுடைய உடல் அதிகமாக ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது, சோர்வடைஞ்சு இருக்கும்போது அந்த சோர்விலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்கக்கூடியதும் எலுமிச்சை ஜூஸ் தான். இதனால் இது மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த செரட்டோனின், டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்காமல் இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப பார்த்தோம்னா லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. நரம்புகளில் இறுக்கங்கள் தென்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காது. ஸ்ட்ரெஸ் டென்ஷனுக்கு போயிடுவீங்க. படபடக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும். அதன் மாதிரிலாம் இல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு சோர்வாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே சுறுசுறுப்பாக ஆரம்பித்து உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் ரத்த கொதிப்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், உடலில் பல வகையான பிரச்சனை
பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ நமக்கு உடல் வெளிகள், அதாவது உடல் வெளிப்பாகங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சி உடனே நம்ம சரி பண்ணலாம். ஆனால் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படின்றது கடினமான விஷயம் தான். ஸோ அதனால் நம்ம எப்போதுமே நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக செரிமான மண்டலத்தை பாதுகாத்துக்கலாம். நீங்கள் தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை பிழிஞ்சு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணி உணவுகளை செரிமானமாக வச்சு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச வச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வழியாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். எந்த விதமான ஒரு மலச்சிக்கலோ சீரற்ற குடல் இயக்கமோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. செரிமானம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு நீர் சத்தும் நார் சத்தும் முக்கியம்ன்றதால நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். மூட்டு வலி குணமாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் எலுமிச்சை சாறு அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ஒரு டம்ளர் எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுபட வைக்கும். அந்த யூரிக் அமிலத்தினுடைய அந்த தாக்கத்தை வந்து உங்களுடைய மூட்டுகளில் வந்து குறைச்சி உங்களுக்கு மூட்டு வலியை சரி பண்ணிடும். இதன் மூலமாக எலும்புகளை கூட நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ நீங்கள் எலும்புகள் வந்து வலுவிலுக்கு போகக்கூடிய அந்த வயசுலையுமே ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு, மூட்டு வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இருந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பிஹெச் அளவுகளில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எலுமிச்சை ஜூஸ் உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் பொழுது நமக்கு உடல்நல குறைவுகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து நமக்கு க்யூர் பண்ணிடும். ஸோ எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் பண்புகள் நமக்கு உடல்நல குறைவை நமக்கு சரி பண்ணிடும். அதனால் பிஹெச் ப்ராப்ளம் நமக்கு அந்த பிஹெச் வந்து இம்பேலன்ஸ்டாக போகிறதால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பேலன்ஸ்டாக முறையாக பராமரித்துக் கொள்வதற்கு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ். குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்கும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நம்ம தீர்வு காண இயலும். ஸோ குறிப்பாக கல்லீரலில் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கிருமிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும், அதே போல் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்புகளும் படியும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படலாம், கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு அதை ஒரு புத்தம் புதிய உறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது கொடுக்கறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நம் உடல் உறுப்புகளிலேயே தன்னை மீண்டும் புதுப்பித்து கொண்டு சுறுசுறுப்பாக மீண்டுமே இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் தான். அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாமல் பார்த்துக்கணும்னா அந்த நான்வெஜ் ஃபுட்ஸு, மது இருந்தக்கூடிய பழக்கம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவுகள் உங்களுக்கு வெளியேறிடும், கொழுப்புகளும் கல்லீரலில் வந்து உங்களுக்கு இருக்காது. நல்ல கொழுப்புகள் மட்டுமே கல்லீரல் நமக்கு கொடுத்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். ஸோ கல்லீரல் பிரச்சனை விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் ஒரு டம்ளர், அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ நீங்கள் உணவுகள் சாப்பிட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். இந்த அளவுக்கு அந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணிவிட்டு உங்களுடைய உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைத்து அன்றைய நாளை நீங்கள் தீவிரமாக செய்து முடிப்பதற்கு எலுமிச்சை ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்கும். தொடர்ந்து நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.